அண்மை செய்தி. பெங்களூரு விமான நிலையத்திலும் நீண்ட வரிசையில் காத்திருக்கும் பயணிகள். நாடு முழுவதும் விமான சேவையானது பாதிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக், விவரங்கள். வணக்கம். நாடு முழுவதும் விமான சேவைக்காக பயன்படுத்தப்படும் சாஃப்ட்வேர் மைக்ரோசாஃப்ட் சாஃப்ட்வேர் தான் அதிக அளவு பயன்படுத்துகிறார்கள். இதன் அடிப்படையில் புக்கிங், போர்டிங் உள்ளிட்ட சேவைகளுக்கு இந்திய விமான நிலையங்கள் மைக்ரோசாஃப்ட் சாஃப்ட்வேர் தான் பயன்படுத்துகிறார்கள். இந்நிலையில் மைக்ரோசாஃப்ட் சாஃப்ட்வேரில் இன்றைய தினம் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலதாக குறைபாடு ஏற்பட்டதன் காரணமாக இந்தியாவில் நிறைய விமான நிலையங்கள் பொதுமக்கள் விமான பயணத்தை மேற்கொள்ள முடியாமல் காலதாமதத்தை ஏற்படுகிறார்கள். குறிப்பாக பெரும்பாலான விமான நிலையங்கள் 1 மணி நேரத்துக்கு மேலாக தற்போது விமானங்கள் நிற்கிக் கொண்ட ஒரு சூழல் இருக்கிறது. அதற்கு காரணம் போர்டிங், புக்கிங் என்ற இந்த சேவைக்கு அதிக அளவில் விமான நிலையங்கள் மைக்ரோசாஃப்ட் சாஃப்ட்வேரை தான் பயன்படுத்துகிறார்கள். அந்த சாஃப்ட்வேரில் ஏற்பட்ட அந்த பழுதின் காரணமாக தான் தொடர்ச்சியாக அனைத்து விமான நிலையங்களும் தற்போது காலதாமதாக விமானம் செல்லும் சூழல் ஏற்படுகிறது. இதன் காரணமாக நிறைய டெல்லி, மும்பை உள்ளிட்ட பெங்களூர் உள்ளிட்ட இந்த 3 விமான நிலையங்களும் நிறைய பயணிகள் காத்திருப்பதாகவும் தகவல் வந்து கொண்டிருக்கிறது. இண்டிகா, ஸ்பைஸ்ஜெட், ஆகாசா நிறுவனங்கள் உள்ளிட்ட மைக்ரோசாஃப்ட் சேவைகளை பயன்படுத்தி வருகின்றன. இந்நிலையில் இந்த தனியார் நிறுவனங்கள் புக்கிங் மற்றும் போர்டிங் சேவைக்காக பயன்படுத்தப்படும் இந்த மைக்ரோசாஃப்ட் நிறுவனங்கள் தற்போது பழுது ஏற்பட்டதன் காரணமாக பொதுமக்களுடைய அந்த புக்கிங் மற்றும் போர்டிங் சேவைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக பெங்களூர் விமான நிலையத்திலும் நீண்ட வரிசையில் பயணிகள் காத்திருக்கிறார்கள். பெரும்பாலான விமான நிலையங்களும் 1 மணி நேரத்துக்கு மேலாக விமானங்கள் தாமதமாக செல்கின்றதாக தகவல் வருகின்றன. மேலும் இயன்றவரை தாமதத்தை குறைக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துவதும் சூழலில் கூட தற்போது நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இந்த மைக்ரோசாஃப்ட் சாஃப்ட்வேரை பயன்படுத்தும் அனைத்து விமான நிலையங்களுமே விமானம் செல்வதற்கு காலதாமதம் ஏற்பட்டிருப்பதாக தகவல் தெரிவிக்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.